தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார். தமிழ்நாடு அரசியல் களத்தில் அண்ணா வைகோ அவர்கள் இதுக்கு முன்னாடி கூட்டணியில் இருந்தாங்களா திமுக, அதை பற்றி இப்போ என்னென்ன பேசுகிறாங்க தெரியுமா? இன்னொரு பக்கம் அண்ணா துரைமுருகன் இதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காப்புல. இதை பற்றியும் அரசியல் நகர்வுகளை பற்றி தான் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். யார் தெரியுதா? நம்ம ஸ்ரீவைகுண்டம் இருக்குல்ல, அந்த தொகுதி தாவேக்கா எம்எல்ஏ சரவணன். இவர் சமீபத்தில் ஒரு ஆடியோ வெளியிட்டு இருந்தார், ஞாபகம் இருக்கா? இது போல் என்கிட்ட 30 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்குறேன், நீங்கள் தாவேக்காலேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துடுங்க அந்த எம்எல்ஏ பதவியை, திமுக சார்ந்து பேசுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இப்படிலாம் சொல்கிறாங்க, மிரட்டுறாங்க சார் லிட்டரலாக. அது இதுன்னு சொல்லிட்டு அந்த ஆடியோவை லீக் பண்ணி விட்டுருந்தாப்புல. அது தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பு ஏற்படுத்திச்சா? ஆஹா, இந்த பேரம் பேசின விஷயம்னு பல பேரை முணுமுணுக்கிறதுக்கு அது வழி அமைச்சு கொடுத்துச்சா? இப்போ ஒரு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கலாம்ன்ற ஒரு சந்தேகத்தின் பேரில் 24/7 துப்பாக்கியுடன் கூடிய போலீஸார் எப்போவுமே அவங்க கூட இருக்கணும்ன்ட்டு இப்போ ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருக்கு. தெரிகிறார்களா? இவரை சுற்றி போலீஸ்காரங்க எப்போவுமே இதுக்கப்புறம் இருப்பாங்க, துப்பாக்கியும் கையுமா. இதுக்கப்புறம் ஏதாவது லைஃப் த்ரெட் சார்ந்த ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா இவரை தாக்க யாருன்னா முற்படுறாங்கன்னா அவங்க விதி எப்படி முடியுன்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஏற்பட்ட ப்ரொடெக்ஷன் இப்போ இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ நாள் செல்ல 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 இந்த பேரம் பேசின விஷயம் பெருசாக வச்சுக்கிட்டு இருக்குல்ல, பல பேரும் தலைமுறைவாயிட்டு இருக்காங்களே, அவ்வளோ பெரிய விவகாரமாக போய்கிட்டு இருக்கு. இந்த தாவேக்கா ஆட்சியை கவிழ்க்கிற முயற்சி நடக்கிறது இங்கே கண் கூட தெரிஞ்சிருச்சு. அது யார் பண்ணுறாங்கன்றது தான் எவிடன்ஸ் பேஸ்டாக இப்போ ஒவ்வொரு கட்சியாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து மட்டும் இல்லைங்க, சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு பர்சன், அந்த பர்சன் இந்த விஷயத்தை இனிஷியேட் பண்ணியிருக்காருன்னு இப்போ போலீஸரோட விசாரணையில் அடுத்த கட்ட தகவல் வெளியே வந்திருக்கு. அதாவது சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு பர்சன் இப்போ இந்த பேரம் பேசினாங்கன்னு சொல்லிட்டு கைது செய்யப்பட்டாங்க பார்த்தீங்கன்னா சமீபத்தில். அந்த நபர்கள் கூட ஃபோனில் பேசியிருக்காப்லையா. இந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ இஷ்யூ இருக்குல்ல, இளையராஜா, அவர்கிட்ட ஃபோனில் பேசினாங்க பார்த்தீங்கன்னா, கைது பண்ணப்பட்டாங்களே, அவங்கள அப்படியே கொஞ்சம் ரவுண்ட் அப் பண்ணி வந்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் வந்திருக்க விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது எப்படி தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படணும்னு சிங்கப்பூரில் இருக்க ஒருத்தவங்க ஆசைப்பட்டு இருக்க முடியும்? அப்போ இங்கேருந்து போன யாருன்னா பார்த்துட்டு இருக்க வேலையா, இல்லை அங்கேயே இருக்கிறவங்க பார்க்குற வேலையா? அது இனிமேல் தான் தெரியும் போல இருக்குது. ஆல்ரெடி சமீப காலமாக சிங்கப்பேருன்ற நாடு பேர் அடிக்கடி தமிழக அரசியலில் காதில் விழுந்துட்டுருக்கு. அங்கே என்ன கூத்து நடந்துக்கிட்டு இருக்கோ, அது யாராக இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஒரு விஷயத்தை செய்கிறதில்ல அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓகே, ரைட்டு. சிபிஐ இயக்குனர்கிட்ட திமுக இப்போ புகாரை கொடுத்துருக்காங்க. திமுக ஓயிற மாதிரி தெரியலங்க. கரூர் சார்ந்து சிஎம் அவர்கள் காலடி பற்றக்கூடாது, அந்த அரசு வேலை வழங்குறது சம்மந்தமாக ஏதோ ஒரு பேச்சு போயிட்டுருக்குல்ல, இது நடந்துட்டா விசாரணை திசை திருப்புற மாதிரி ஆகிடும்னு திமுக ரொம்ப ரொம்ப இதை காஷியஸாக பார்த்துட்ருக்காங்க. அதான் சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்தாலும் இப்போ சிபிஐ இயக்குனர்கிட்டே போயிருக்காங்க. இந்த புகாரில் திமுக என்ன சொல்லுதுன்னா, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இந்த கரூர் விசாரணை இருக்குல்ல, இதுக்கு இடையூறாகவே பேசிகிட்டு இருக்காருங்க, போகிற வரடெல்லாம் பேசிகிட்டு இருக்காப்புல. இந்த சாட்சிகளை அச்சுறுத்துற வகையில் வேறு பேசுகிறாரு மேடையில் ஏறிக்கிட்டு. இப்போ அமைச்சர் எப்படி பேசுகிறாருன்னா, சம்மந்தப்பட்டவங்க இந்த அரசுக்கு எதிராக வாய் திறப்பானா என்ன அப்படின்னு கேட்குறாங்க திமுக. கடந்த 2ஆம் தேதி அவர் பேசின பேச்சு இருக்குல்ல, அது சட்ட விரோதங்க, அவருடையெல்லாம் பேசியிருக்கக்கூடாதுன்னு, இது சம்மந்தமாக ஆக்ஷன் எடுங்க, இது இனிமேல் தடுக்கணும்ன்ட்டு சொல்லிட்டு சிபிஐ இயக்குனர்கிட்டமே திமுக புகாரை கொடுத்துருக்காங்க. ஆனால் வைகோ இப்போ என்ன தெரியுமா பேசியிருக்காரு? இந்த கவர்மெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா, ஏதாவது இருக்குது அப்படின்னு நான் சென்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அமைச்சர்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன், ஏன்ப்பா இது போல் இருக்குப்பா பார்த்துங்கப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். முடிஞ்சால் சிஎம்முக்கே ஃபோன் பண்ணி பேசுவேன் இந்த கவர்மெண்ட்டில் ஏதாவது தப்பு நடக்குது அப்படின்னா. ஆனால் ரோட்டில் வந்து நின்றுக்கிட்டு நான் கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் கூட்டணியில் இருக்கல, நான் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரை மனசில் வச்சு பேசுகிறாரு தெரியுதா? திருமாவளவன் அவர்களை மனசில் வச்சு பேசுகிறாங்க. சரிங்க, பெருசாக யோசிக்க வேணாம் மக்களே. ஏன்னா திருமாவளவன் சொல்கிறார்ல, இப்போ நாங்கள் அமைச்சரவையில் இருக்கோம், ஆனால் திமுகவோட நட்பில் தொடரோன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன ஸ்டாண்ட் எனக்கு புரியல. நான் ஓப்பனாக ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு அமைச்சரவையில் இருக்கணுமா என்ன? ரிசைன்மெண்ட் போயிடலாமே வேணான்ட்டு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், பட்டியலின மக்களுக்காக நாங்கள் உழைப்போன்னு சொல்லிட்டு தான் இது வரைக்கும் ஒரு அடையாளம் இருக்குது விசிகாவுக்கு. அப்பேற்பட்ட ஆட்சி அதிகார வாய்ப்புன்ற ஒன்று இப்போ கிடச்சிருக்கு, பல தசாப்தங்கள் கடந்து இப்போ கிடச்சிருக்கு. அப்படி வாய்ப்பு கிடைச்சப்ப அதை நீங்கள் அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணுவீங்களா, இல்லைனா திமுக நட்பில் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே அதை களம் தடுத்துட்டு இருப்பீங்களா? எனக்கு புரியல உள்ளபடி இந்த அரசியல். திருமாவர்களோட பேச்சு முரண்பாடாக இருக்குல்ல,
அது எதுக்குன்னு எனக்கு இது வரைக்கும் சுத்தமாக புரியலைங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அமைச்சர்கள் இருக்கணுமா என்ன? வந்துருங்க, திமுக சார்ந்து தான் கூட்டணியில் இருப்பானாக்கா அப்போ மொத்தமாக வந்துடலாமே. அதுனா அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால். ஓகே, அதுதான் அண்ணன் வைகோ அவர்கள் இப்படி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். திமுக வைத்தறிச்சல் இருக்கிறதா இது போல வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. சிஎம்மா விஜய் அவர்கள் வந்துட்டாங்களே, இது உங்களுக்கு பொறுக்கலைங்க, அதை வைத்தறிச்சல் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. மறந்துடாதீங்க, இதுக்கு முன்னாடி திமுகன்னு மேடைகள்லாம் பேசிகிட்டு இருந்தவர் அண்ணன் வைகோ. அண்ணன் ட்ராக் ரெக்கார்டு இருக்குல்ல, அதை பார்த்து நான் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, துரைமுருகன். எனக்கு என்ன வருத்தம்னா, அண்ணன் மட்டும் இன்னும் நல்லா ஹெல்த்தியாக பழைய மாதிரிலாம் இருந்தார்னு வைங்க. வயதாகுது புரியுது, ஆனால் அவரோட ஸ்லாங்கு, அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள்லாம் அப்படி இருக்கும். செய்தியாளர்களே சிரிப்பாங்க அவர் பேசுகிறத கேட்டு. அப்படி ரசிக்கிற மாதிரி பேசுவாப்பில், கிண்டல்லாம் பண்ணுவார், ஆனால் சம்மந்தப்பட்டவங்களும் சிரிப்பாங்க, அந்தளவுக்கு பேசுவார். இப்போ அண்ணங்கிட்ட போயிட்டு மைக்கை போட்டாங்க ப்ரெஸ் பீப்புளெலாம். என்னங்க இது போல் வைகோ அண்ணன் இது போல் பேசிகிட்டு இருக்காப்புல, திமுக அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. அவர் ஆக்சுவலாக அது பதில் சொல்ல விரும்பலைங்க. அவர் மேக்ஸிமம் அங்கேருந்து போனால் போதுன்ற மைண்ட் செட் தான் பேசினார். இருந்தாலும் செய்தியாளர்கள் ஆயப்படுங்கனாங்களா. இப்போ என்ன சொன்னார்னா, வைகோ என் ஃப்ரெண்டு தாங்க, நீங்களாம் சொல்கிற மாதிரி அவரோட ஃப்ரெண்டு தான், ஆனால் என்னை ரொம்ப கீழே இறக்குறீங்கப்பா அப்படின்னு செய்தியாளர்களை பார்த்து கேட்டார். அதாவது எதுக்கு அவரை பற்றி பேசிக்கிட்டுன்ற மாதிரி தான் துணியில் பேசினார். பிகாஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவர் அப்படி பேசுறது எனக்கு வருத்தம் தானே சொல்லி முடிச்சு போனாருங்க. இந்த வருத்தன்ற வார்த்தையை பிடுங்க தான் அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வார்த்தை வெளியே வந்துருச்சா, இதை அடுத்து ஒரு நியூஸாக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நலம் ஏஐ அப்படின்ற ஒரு வாட்ஸ்அப் சேட் பாட்டை நம்ம நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இருக்கார்ல அருண்ராஜ் அவர்கள், இவங்க இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணிட்டாங்க அந்த ஒரு சேவையை. இது அரசோட மருத்துவ சேவை இருக்குல்ல, இது சாமானிய மக்கள் எல்லாரும் ஈஸியாக சென்றடையணுன்றதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, அதே திட்டம் தான். அதாவது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஓபி இருக்குல்ல, இதை ஃபுல்லாக முன்பதிவு பண்ணிக்க முடியும். இதுக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு லைனில் நின்று கூட்டத்தில் மாட்டி அதெல்லாம் தேவையில்லை. வீட்டிலேருந்து நீங்கள் இந்த ஒரு சேட்பாட் மூலமாக பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயந்தான். அரசு மருத்துவமனைகளில் நீண்ட நேரம் நோயாளிகளாக வரவங்களே காக்க வைக்கப்படுறாங்களே, அதை தடுக்கிறதுக்கு நல்ல விஷயம் தான். இது ஃபுல் பிளேஜாக தமிழ்நாடு முழுக்க வந்துருச்சாப்பான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நாட்கள் 100% முடியறதுக்கு எடுக்கும். இப்போதைக்கு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை இருக்குல்ல, அங்கே இருக்க நெஞ்சக நோய் பிரிவு இருக்குது பாருங்கள், அங்கே மட்டும் சோதனையோட்ட முறையில் இந்த ஒரு சேட்பாட் சர்வீஸை ஆரம்பிச்சிருக்காங்க அமைச்சர் அவர்கள். இது ஃபுல்லாக வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். யார் தெரியுதா? முத்தையார் ராமசாமி. இந்த பேர் தெரியாது, செட்டிநாடு குரூப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதோட தலைவரே இவர் தாங்க. அந்த குரூப்போட முக்கியமான பில்லரே இவர் தான். இவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம சிஎம் அவர்களை நேரில் போய் சந்திச்சிருக்காரு. சந்தித்த கையோடு இந்த முதலமைச்சர் பொது நிவாரண நிதி இருக்குல்ல, இதுக்கு கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த ஒரு மேஜிக் இவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் அதிகமாக நடக்குதோ, தேடி வந்து நன்கொடை வழங்குற விஷயம். இன்னொரு விஷயம் உங்ககிட்ட ஓப்பனாக கேட்குறேன். இப்போ சிஎம் விஜய் அவர்கள் இந்த சிஎம் ஃபண்ட் இருக்குல்ல, இதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கன்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்னா, எத்தனை பேர் இந்த ஃபண்டு சார்ந்து அதிகப்படியாக பணத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் தமிழ்நாட்டான சிஎம்ஸ் இருக்காங்களே, அவங்கள விட அதிகமாக இவரால் கலெக்ட் பண்ண முடியும். இது நான் சும்மா எக்ஸாஜரேட் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி தமிழக அரசோட கடன்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்களே, அந்த கடனை நானும் அடைக்கிறேன் என் பங்குக்குன்னு சில பேர் காசு அமுச்சு விட்டுருந்தாங்க. அது சார்ந்த சோஷியல் மீடியாவில் போஸ்ட்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அப்போ பார்க்கும்போது, ஓ இவங்க கேட்காம இந்த அளவுக்கு பண்ண ரெடியாக இருக்காங்க மக்கள் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் பல பேரும் அவங்க வச்சிருக்க காசு இருக்குல்ல, சிறுக சேர்த்து வச்சு அதை அனுப்ப ஆரம்பித்தாங்க. அது வேண்டாம், முதல்ல உங்களை பாருங்கள், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சார்ந்து பார்த்துக்கலாம். ஜஸ்ட் அந்த கேள்வி உங்கள்கிட்ட ஷூட் பண்ணியிருந்தேன், அவ்வளோதான். புகார்கள் குவிஞ்சிட்டே இருந்த ஞாபகம் இருக்கா சமீப காலமாக? அதாவது நம்ம மாநிலத்தில் அரசு முன்னெடுக்கிற திட்டங்கள் அது எல்லா பயனாளிகளுக்கும் போய் சேருதா தெரிலங்கன்னு சொல்லிட்டு புகார்கள் குவிஞ்சிட்டே இருந்துச்சு. இந்த இஷ்யூவை சிஎம் அவர்கள் பெருசாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் இருக்காங்களே, இவங்களுக்கு சிஎம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காப்புல, தகுதியான எல்லா பயனாளிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் போய் சேரணும். எல்லா கிராமப்புறங்கள் ரிமோட் வில்லேஜ் வரைக்கும் அந்த உதவிகள் போகணும். அரசு நல்லது செய்கிறது மேட்ரு இல்லை, அது யார் யாருக்கு தேவை உங்களுக்கு கிடைக்குதா இல்லையா, இதை அஷ்யூர் பண்ணுங்கன்னு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. ஆக்சுவலாக இதுவே நம்ம இப்போ தான் பண்ணுறோமா என்ன? ஓகே ரைட்டு. அவினாஷ் சுக்லா, இந்த ராமர் கோயில் இஷ்யூ சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில். அதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் எப்படி திருடினாங்க, அயோத்தி ராமர் கோயிலில் என்னென்ன வேலையை பார்த்துருக்கானுங்க அப்படின்ட்டு. அதில் இப்போ ஒரு தகவல் கிடச்சிருக்கு மக்களே. அது எதுக்கு தமிழக பாலிடிக்ஸ் சார்ந்து சேர்த்து சொல்கிறப்பான்னு கேட்டிங்கன்னா, விஷயம் இருக்குது. நம்ம மாநிலத்தில் அதிகப்படியான கோயில்கள் இருக்குது. எல்லா கோயில்கள்லையும் கரெக்டாக இருக்கா, தணிக்கை கரெக்டாக நடக்குதா, ஒரு பைசா கூட யாருமே அடிச்சது இல்லையா என்ன? ஜஸ்ட் அண்ட் டவுட் இருக்குது, அவ்வளோதான் கேட்குறேன். அடிச்சிட்டாங்கன்னு நான் சொல்ல. இந்த நபர் இருக்கால அவினாஷ் சுக்லா, இவன் தான் இந்த கேஸில் முக்கியமான ஒரு குற்றவாளியே. இவன் என்ன தெரியுமா பண்ணியிருக்கான், அயோத்தி ராமருக்கு மக்கள் அடித்த காணிக்கையில் இவன் ஃபுல்லாக ஆட்டையை போட்டிருக்கால, ஆட்டையை போட்டதில் அவனோட காதலிக்கு ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுத்துருக்கான். ராமரோட காசில் இவன் காதலிக்கு ஐஃபோனு. தன்னோட குடும்பத்துக்கு 19 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கான். அவனோட அண்ணன் திருமணத்துக்கு 6 லட்ச ரூபா கொடுத்துருக்கான். மக்கள் கடவுளுக்குன்னு கொடுத்த காசை பைபிள் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக பல சொத்துக்களை வாங்கி குவிச்சிருக்கான்.
இதெல்லாம் போகவே அவன் வீட்டில இருந்து பறிமுதல் பண்ணப்பட்ட ரொக்கத்தோட அளவு மட்டும் எவ்வளோ தெரியுமா? 20,39,000 ரூபாய். அவன் வீட்டிலேருந்து ரொக்கமாக எடுத்தது மட்டும். ஏங்க அப்போ ஒவ்வொருத்தரும் எவ்வளோ அடிச்சிருப்பானுங்க? கோடிகளில் போகும் போல இருக்கு. அப்படிதான் இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த இஷ்யூ இங்கே நான் சொல்ல காரணம், நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ கோயில்கள் இருக்குல்ல, அங்கே எல்லாத்துலையும் தணிக்கை வேலையை ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோமா? அதாவது அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க கோயில்கள் சார்ந்து மட்டும் சொல்கிறேன் நினைக்காதீங்க. பொதுவாக எல்லா கோயில்களையும் பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். அதை பண்ணுங்க, அப்புறம் தெரியும். அயோத்தி ராமர் கோயில் என்னப்பா இங்கே வருப்பா இதை விட பெருசாக இருக்குன்னு விஷயம் வெளியே வந்து ஆச்சரியப்படுத்திக்கல. யாரும் அடிக்கலைன்னா சந்தோஷம். பட் பக்தர்கள் காணிக்கையாக கொடுக்குற விஷயம்ல ஒருத்த ஆட்டையை போட்டு அதில் சொகுசு வாழ்றானாக்கா ஒரு பக்கம் வந்து சேர்ந்தோ இல்லையோ பழி பயங்கரமாக வந்து சேரும். அதுக்கு தான் இந்த விஷயத்தை எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து வயநாடு சார்ந்து ஒரு அப்டேட் கொடுத்துட்றாங்க. இந்த வயநாடு நிலச்சரிவில் சில பேர் உயிரிழந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா முந்தைய நம்ம பேசியிருந்தோம் மற்ற வீடியோவில். ஆக்சுவலாக 3 பேர் வரைக்கும் இப்போ வரைக்கும் உயிரிழந்திருக்காங்கன்னு அஃபிஷியலாக வெளியே வந்துருச்சு. இன்னும் சில பேர் உள்ளே புதஞ்சிருக்கலான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து. இதை முதல்ல சொன்னல மேன்மேரி டிசாஸ்டர் தான் இதுன்னு சொல்லிட்டு, இதைத்தான் இப்போ கலெக்டரும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆமாங்க, இந்த வயநாடு நிலச்சரிவுக்கு காரணம் அந்த சுரங்க அமைப்பு நிறுவனம் இருக்குல்ல, அவங்க அங்கேருந்த மண்ணை அகற்றாமல் விட்டாங்களாமா. ஆக்சுவலாக நீங்கள் அகற்றிட்டு தான் வேலையை ஆரம்பிக்கணும்னு ஏற்கனவே சொன்னாங்களாமா மாவட்ட நிர்வாகம். ஆனால் அவங்க இதில் அலட்சியம் காட்டினதா எந்த ஒரு பேரிடருக்கு காரணம் உயிரிழந்திருக்காங்களே அது காரணம்னு சொல்லியிருக்காங்க கலெக்டர் லெவலில். அண்ட் கேரளா சீஃப் மினிஸ்டர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இதுக்கப்புறம் அங்கே ஆய்வு பண்ணி நடக்குங்க. ஆய்வு பண்ணியில் ஃபுல்லாக நாங்கள் எல்லா ஸ்டடியும் பண்ணிவிட்டு ஓகே இதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை கொண்டு போகலான்னு முடிவு எடுத்தால் ஓகே, அப்படி இல்லை ஒரு சின்ன பிசிறு தட்டதாக இருந்தாலும் அந்த ப்ராஜெக்டை நாங்கள் கைவிட்டுருவோன்னு சிஎம் சைடில் சொல்லியிருக்காங்க. எல்லாம் நடந்து முடிஞ்சு போல மீனா பிரயோஜனம். இதுக்காக மக்கள் ஓட்டு போட எல்லா அமைச்சர்கள் முதலமைச்சர் ஆக்கி விட்டுருக்காங்க. கேட்டால் அவங்க ஆட்சியில் வந்ததுன்னு சரி ரைட்டு. ஆக்சுவலாக இந்த ஒரு அனர்த்தத்திறப்ப இந்த காட்சியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நிற்கிற லாரி தெரியுதா, இது இல்லைன்னா ஒரு சில உயிர்கள் அங்கே போயிருக்கும். அங்கே மண் சரிவு ஏற்பட்டு இந்த லாரி அங்கேருந்து அப்படியே அடிச்சுட்டு வரப்படுதுங்க, இந்த இடத்துல வந்து நிற்கும். அப்போ இந்த லாரி தடுத்ததுனால அந்த சரிஞ்சிட்டு வந்த மண் இங்கேருந்து சில பேர் மேலே விடாமல் போயிடுச்சு, புதைக்காமல் போயிடுச்சு. அந்த காட்சியெலாம் பாருங்கண்ணா. ओडिको जगन ओडिको जगन மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது. இதை பற்றின வினா தான் தெரிஞ்சிருக்க உங்களுக்கு, முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள். யார் தெரியுதா? நடிகர் தனுஷ் அவர்கள். ஆனால் நடிகர்ன்ற பட்டம் வேணாம், அரசியல்வாதி தனுஷ், சிஎம் தனுஷ் இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு இவர் நினச்சாரோ இல்லையோ, அவரோட ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க இருக்காங்களே அவங்க நினச்சிருக்காங்க போல இருக்குது. இந்த ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களோட கார்கள் முகப்பில் கொடி கட்டி பார்த்துருக்கீங்களா? இப்போ தனுஷ் அவரோட சில ஃபேன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த விஷயத்தை. அதுபோல் ஃபோட்டோஸ் நிறைய, வீடியோஸ் நிறைய. அதை பார்க்குறப்ப நானே முதல்ல என்ன தெரியுமா நினச்சேன், ஏதோ ஒரு சின்ன பார்ட்டி போல இருக்குது, புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்குது, அவங்க தான் கொடியை கட்டு வரான்னு நினச்ச காரில். ஆனால் தனுஷ் சாரோட ஃபேன்ஸு இந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறது. அகில இந்திய தனுஷ் ரசிகர் நற்பணி மன்றம் இருக்குல்ல, அவங்க இந்த கொடியை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் சினிமாவில் மட்டும் ஸ்டார் இல்லைன்னா அரசியலுக்கு வந்தால் நீங்களும் தானே உச்ச ஸ்டாரு. விஜய் சாரை பார்த்து எத்தனை பேர் சூடு போட்டு போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அதில் வரிசையில் இவர் முதலன்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா இது வரைக்கும் தனுஷ் அவர்கள் சைட்லேருந்து மறுப்புன்ற ஒன்று தெரிவிக்கவே இல்லை. ஸோ ஃப்யூச்சரில் அரசியலுக்கு ஒரு ஐடியா இவருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஃபேன்ஸ் மனசில் இருக்க ஆசை நாளை பின்ன இவர் மனசில் இல்லாமல் இருக்குமா? ஏன்னா சமீபத்தில் அவரோட தந்தையார் ஒரு ஸ்டேஜில் பேசும்போது கூட அரசியல் யார் வேணாலும் வரலாம்ப்பா அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் அவர் வீட்டிலேருந்து அரசியலுக்கு வருவானா இல்லையான்றது அவர் கையில் இல்லைன்னு சொல்லியிருந்தார். நோன்னு மறுத்திருக்கலாம், பட் மறுக்கலை. இந்த சமிங்கையெல்லாம் சேர்த்து பார்க்குறப்ப சம்திங் தமிழக அரசியல் களத்தில் கூடிய சீக்கிரம் புதுசாக ஒரு ஸ்டாரை பார்க்க போகிறேன்னு நினைக்கிறேன். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நல்லா இருக்குல்ல கோட்டு? தனுஷ் அவர்கள் அரசியல் என்ட்ரி கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம்.
இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.